வணக்கம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் திருநாளுங்க. நான் உலகமெல்லாம் பயணப்பட்டிருக்கிறேன். உலகத்துடைய பெரிய மதங்களில் ஒன்று கிறிஸ்தவ மதம். நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த 250 ஆண்டுகள் நம்ம ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களுடைய மதம் அந்த மதம்தான். இன்னும் சொல்கிறதா இருந்தால் கிபி கிமு என்று நாம் இன்றைக்கு காலத்தை பிரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்த பின்பு. கிமு என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, பிறந்ததுக்கு பின்பு. அதாவது ஒரு மனிதரில் மகானாக விளங்கிய, தெய்வமாக விளங்கிய ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய இயேசுநாதருடைய பிறந்த நாளை தான் நாம் காலத்தை கணிப்பதற்கே கணக்கு போடுறோம். இவருடைய வரலாற்றை பார்க்குற போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவருடைய தாயார் மரியாள், அவங்க கன்னிப்பெண்ணாக இருக்கிற போது அவர்களுடைய கனவிலே தோன்றிய கேப்ரியல் என்ற இறை தூதர், உன் வயிற்றில் பரிசுத்த ஆவி தோன்றும் என்று சொல்கிறார். பிறகு யோசேப்பு என்கிறவர் அவருக்கு மணமுடிக்கப்படுகிறார். யோசேப்புக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போது அந்த நகரத்தை ஆண்ட மன்னன் கணக்கெடுப்பு தொகை நடத்துகின்றார். இந்த நேரத்தில் நம்ம அதை சரியாக சொல்லலாம், ஏன்னா இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகை வருகிற போது தங்களுடைய குடும்பத்தினுடைய பெயரையும் மற்றவற்றையும் பதிந்து கொள்வதற்காக நிறைமாத கர்ப்பிணியாகிய தன்னுடைய மனைவியை ஒரு கழுதையில் ஏற்றிக்கொண்டு யோசேப்பு பெத்லகேம் நகருக்கு புறப்படுகிறார். அங்கு அந்த நகரம் எல்லா விடுதிகளும் நிறைந்திருக்கிறது. இவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை. அப்போது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் இவர்களுக்கு இடம் கிடைக்கிறது. உடனே யோசேப்பு சென்று அந்த மாட்டுத் தொழுவத்தில் இருக்கின்ற வைக்கோலை பரப்பி தன்னுடைய மனைவியை அங்கு ஓய்வெடுக்க வைக்கிறார். நள்ளிரவு நேரம், பனி கொட்டுகின்ற மாதம். இந்த பனி கொட்டுகின்ற அந்த மாதத்திலே, உறைமணி விழுகின்ற மாதத்திலே, அந்த குளிர்கின்ற அந்த நேரத்திலே தேவதூதன் தோன்றுகின்றார். மாட்டுத் தொழுவிலே தோன்றுகின்றார். அப்படி அவர் தோன்றினார் என்ற செய்தியை புல்வெளியிலே, கொட்டும் பணியிலே குளிருக்கு நடுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு இறை தூதர் அறிவிக்கிறார். அவர்களுடனே உலகுக்கு நற்செய்தி சொல்வதற்கான மீட்பர் வந்துவிட்டார் என்ற மகிழ்வோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அதே போல் பல ஞானிகளும் வந்து பார்க்கிறார்கள். அவருடைய பிறப்பு அத்தகைய முறையில் கொண்டாடப்படுகிறது. பாருங்கள், பொதுவாக ராஜாக்கள் பிறக்கிற போது மாளிகையை சொல்லுவார்கள், பெரிய பெரிய மண்டபங்களை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் மனிதர்கள் கடவுளாக தோன்றிய எம்பெருமான் இறை தூதர் இயேசுநாதர் எளிய மாட்டுக்கொட்டைகளை பிறக்கிறார். அதிலும் வைக்கல் படுக்கை தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவரை பற்றி இயேசு காவியத்திலே நம்முடைய கண்ணதாசன் ஒரு வார்த்தை குறிப்பிடுவார். ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே அப்படிமார். பின்னாடி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சியை சொல்கிற போது, ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே அப்படிம்பாங்க. அந்த குழந்தை பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள் தான் கிறிஸ்தவருடைய முக்கியமான நாளாகிய கிறிஸ்மஸ் திருவிழா. இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் மரம், அந்த பைன் மரக்காடுகள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பனி கொட்டுவதற்கு ஏற்றபடியாக அந்த இலைகள் இருக்கும். அதே போல் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். அவர் பரிசுகள் வழங்குவார். கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள் அது உலகம் பூரா தரப்படும். நான் ஒரு 2-3 முறை கிறிஸ்மஸ் நடக்கிற போது அமெரிக்காவில் இருந்திருக்கிறேன். அதே மாதிரி லண்டனில் இருந்திருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்கிறேன். அப்போல்லாம் பார்த்த உடனே நமக்கு அந்த ஒரு இரவெல்லாம் அவர்கள் இந்த பணியில், கொட்டும் பணியிலே இறை தூதருடைய புகழை பாடிக்கொண்டு, பேசிக்கொண்டு, பரிசீலித்து கொண்டு, வாழ்த்தி கொண்டு, உணவருந்தி கொண்டு, விருந்தருந்தி கொண்டு அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை அற்புதமாக இருக்கும். அன்பிற்காக, அன்பு ஒன்றுதான் உலகத்தினுடைய பெரிய செய்தி என்பதை சொல்வதற்காக வந்த அந்த தெய்வ குழந்தையினுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு, உலகெங்கும் இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக, ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் மூலமாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லுகிறோம்.